ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த மாரநாத்தா நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கதான உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இயேசு வருகிறார் என்ற இந்த நிகழ்ச்சி எல்லோருக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்குது என்று கேள்விப்பட்டு ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு ஏன் வர வேண்டும் என்ற ஒரு கேள்விக்குறியும் அவர் வருவதற்குரிய அடையாளங்கள் என்ன என்பதை குறித்து தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் வரப்போகிறார் என்ற அந்த காரியங்களை குறித்து அவைகளை குறித்து வேதத்தின் ஆதாரத்தோடு கூட சில சம்பவங்களை நாம் கேட்கப் போகிறோம். முதலாவதாக பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் முதல் 4 வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாமா? உங்கள் இருதயங்கள் கலங்காதிருப்பதாக, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நன்றாய் கவனிங்க. ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து, நன்றாய் கவனிங்க, நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். போதும். இந்த 3 வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம். இங்கே 3வது வசனத்தில் பார்க்கும்போது, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக்கொள்வேன். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நான் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிட்ட பிறகு நான் மறுபடியும் வருவேன். ஏன் வருவேன் அப்படின்னு சொன்னால், நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படி உங்களை நான் என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். அப்போது அதற்கு முன்பாக முதல் வசனத்தில் வாசிக்க கேட்டோம், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. கலங்கி போயிருக்கிறவர்களை அல்லது வேதனைப்பட்டு பாடுகளை அனுபவிக்கிறவர்களை அல்லது துக்கத்தோடு கூட இருக்கிறவர்களை, இந்த உலகத்திலே பலவிதமான உபத்திரவத்துக்குள் கடந்து செல்லுகிறவர்களை ஆண்டவர் தம்மிடத்தில் அழைத்து கொள்ள அவர் கடந்து வரப்போகிறார். ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டே நான் இவ்வளவு பாடுகளை அனுபவித்து கொண்டிருக்கிறேன், இவ்வளவு வேதனைகளை அனுபவித்து கொண்டிருக்கேன், வியாதியை அனுபவித்து கொண்டிருக்கேன், நிம்மதியே இல்லை, எப்போது எனக்கு ஒரு விடிவு காலம் வரும் என்ற ஒரு கேள்விக்குறியோடு கூட நீங்கள் அமர்ந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் வரப்போகிறார், உங்களை அவர் பக்கமாய் சேர்த்து கொள்ளப் போகிறார். அவர் வந்து நம்மை அவர் தாம் இருக்கிற இடத்துல நாமும் இருக்கும்படி அவர் அழைத்து கொண்டு போகிறாராம். அப்படி என்றால் அடுத்து ஒரு கேள்வி எழும்பலாம். என்ன என்று கேட்டால், அவர் எப்பொழுது வருவார், அவர் வருவதற்குரிய அடையாளம் என்ன என்றதான ஒரு கேள்வி நமக்குள்ளே வரலாம். அப்போது அவர் வரும்பொழுது என்ன நடக்கும், எப்பேற்பட்ட மாற்றங்கள் இந்த உலகத்திலே உருவாகும் என்பதற்கு வேதத்தில் பல நூற்றுக்கணக்கான ஆதாரங்கள் இருந்தாலும் கூட கடைசி நாளில் தங்கள் துர்மார்க்கமான பாவ இச்சையிலே அகப்பட்டு தங்கள் மனம் போன போக்கிலே வாழ்வார்கள் என்பதற்கு சில ஆதாரங்களை வேதத்திலே வாசிக்க போகிறோம். அப்போது இயேசு வருவதற்கு முன்பாக என்ன நடக்கும் என்பதை யூதாவின் புத்தகம் 18வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கடைசி காலத்திலே, நன்றாய் கவனிங்க, இயேசு வரப்போகிற அந்த கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரிகாசக்காரர்கள் என்ன செய்வாங்களாம்? தோன்றுவார்கள். உங்களுக்கு சொன்னார்களே. ஆமென். இப்போ இங்க சொல்லப்பட்டிருக்க வார்த்தை என்ன? கடைசி காலத்தில் தங்கள் இச்சையின்படி நடக்கிற பரியாசக்காரர்கள். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா, தங்கள் இச்சையின்படியே நடக்கிறார்கள், இச்சையின்படியே நடந்துக்கிட்டு அவங்கள போலேயே மற்றவங்களும் நடக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் அவளை பார்த்து பரியாசம் பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டால், ஆடம்பரமான உடை, ஆடம்பரமான அலங்காரங்கள் எல்லாத்தையும் செய்துட்டு போவாங்க. ஆனால் ஒருத்தர் சிம்பிளாக போகும்போது அவளை பார்த்து பரியாசம் பண்ணுவாங்க.
அது மட்டுமல்லாதபடிக்கு அந்த பரியாசக்காரர்கள் என்று சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு இன்னும் சில அர்த்தங்கள் இருக்குது. உதாரணமாக ஏசப்பாவை நேசித்து அவருடைய வழியில் நடக்கும் பொழுது அவளை பார்த்து பரியாசம் பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டால் அவங்க துன்மார்க்கமாக நடக்கிறாங்க. அந்த வழியில் நாம் நடக்காமல் இருக்கும்போது நம்மளை பார்த்து பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டுமல்லாதபடிக்கு இவங்கெல்லாம் இப்படி வாழ்ந்துட்டுருக்காங்களே, இந்த உலகத்தை அனுபவிக்காமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மை பரியாசம் பண்ணுவார்கள். இதற்கு வேறு சில அநேக அர்த்தங்கள் இருக்குது. ஆனால் கடைசியில் இங்கே சொல்லப்பட்டிருக்கதான அந்த வார்த்தையை சற்றே கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அந்த யூதாவின் புத்தகத்தில் 18வது வசனத்தை மறுபடியுமாய் வாசித்து பார்க்கலாமா? கடைசி காலத்திலே கடைசி காலம்னாக்க எந்த காலம்? இயேசு வரப்போகிற அந்த கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மரியாதைன்றதே இல்லாமல் இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால், சிறு பிள்ளைகள் பெரியவங்களை பார்த்து பரியாசம் பண்ணுவாங்க, பிள்ளைகள் பெற்றோரை பார்த்து பரியாசம் பண்ணுவாங்க. உங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, அது அந்த காலம், அது உங்கள் காலம், இது வேறு காலம் அப்படின்னு சொல்லிட்டு பரியாசம் பண்ணுவாங்க. ஆகவே தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னு கேட்டால், கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சையின்படி நடக்கிற பரியாசக்காரர்கள். எங்கே பார்த்தாலும் பரியாசக்காரர்கள், கேலி பரியாசம் பண்ணுறது, போகிற வரவங்களை பார்த்து கேலி பரியாசக்காரர்கள் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அப்போது இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குடும்பங்களுக்குள்ளேயே பரியாசக்காரர்கள் நிறைய இருக்காங்க. என்னுடைய நாட்களில் நான் சிறு பையனாக இருக்கும்போது என்னுடைய பெற்றோர்கள் அல்லது பெரியவங்க யாராவது வருவாங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு விஷ் பண்ணுவோம், அவர்களுக்கு மரியாதை செலுத்துவோம். ஆனால் இன்றைக்கி அந்த மரியாதைன்றதே தெரியலை. யாராவது ஒருத்தர் வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு வயசான ஒருத்தர் வரார் அப்படின்னு சொன்னால் அவரை பார்த்து பரியாசம் பண்ணுறது. அப்போது பரியாசக்காரர்கள் அதிகமாய் தோன்றுவார்கள் என்ற வேத வசனம் இப்போது நிறைவேறி கொண்டிருக்குது. அது மட்டுமல்லாமல் 2 பேதுருவின் புத்தகத்தில் எடுத்துக்கொண்டு 2 பேதுரு 3வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். 2 பேதுரு 3வது அதிகாரத்தில் 3வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர்கள் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் பின் தோற்றம் முதல் இருந்த விதமாக இருக்கிறதே, அன்னைக்கு இருக்கிற மாதிரியே இருக்குதே அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டால், அவர் வராருன்னு சொன்ன, எங்கே வராரு? அந்த நாட்கள் இந்த நாள் வரலாம், 2000 ஆண்டுகளாக சொல்லித்தான் இருக்காரு, இன்னும் வரலையே அப்படின்ட்டெல்லாம் சொல்லுவாங்களாம். அதற்கு அடுத்த வசனத்தை பாருங்க. பூர்வ காலத்தில், நல்லா கவனிங்க, பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயின என்பதையும். நல்லா கவனிங்க, இது அர்த்தம் என்ன? பூர்வ காலம் என்னன்னு கேட்டால், ஆதி காலத்தில் தேவனுடைய வாயின் வார்த்தையினாலே வானங்களும் ஜனத்தினாலே நிலை கொண்டிருக்க பூமியும் உண்டானதென்றும். அப்போ என்ன அர்த்தம்? ஆண்டவராகிய தேவன் தம்முடைய வாயின் வார்த்தையினாலே இந்த பூமியை படைத்தார். அப்போ படைச்ச அந்த பூமி என்னானதான்? அடுத்த வசனம், அப்பொழுது இருந்த உலகம். எந்த உலகம்? ஆண்டவருடைய வாயின் வார்த்தையினால் உருவாக்கப்பட்ட உலகம். வெளிச்சம் உண்டானது, ஜலத்தினின்று ஜலத்தை ஆண்டவர் பிரித்தார். எல்லாமே தம்முடைய வாயின் வார்த்தையின் மூலமாக எல்லாத்தையும் உருவாக்கினார். அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறிந்திருக்கிறோம். உண்மைதானே? ஆண்டவர் உருவாக்கின அந்த பூமி ஜலத்தினாலே நோவாவின் நாட்களிலே அழிந்து விட்டது. வார்த்தையினால் உருவாக்கப்பட்ட பூமி ஜலத்தினால் அழிக்கப்பட்டது. அடுத்த வசனம் பாருங்க. இப்பொழுதே இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாய தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. அப்போ என்ன அர்த்தம்? முதலாவது வாயின் வார்த்தையினால் உருவாக்கப்பட்ட உலகம் அழிந்து விட்டது. இப்பொழுது இருக்கிற இந்த உலகமானது எதற்காக வைக்கப்பட்டிருக்கதாம்? அதாவது இப்பொழுது இருக்கிற இந்த உலகமானது அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு, இப்போ வாழ்கிற இந்த உலகம் அக்கினிக்கு இரையாக்கப்பட போகிறது.
முதலாவது வார்த்தையினால் உருவாக்கப்பட்ட உலகம் என்னதான் ஜலத்தினால் அழிக்கப்பட்டது. இப்போ நாம் வாழ்கிற உலகமானது அக்கினிக்கு இரையாக்கப்பட்டு கடைசியில் தேவபக்தி இல்லாதவர்கள் நியாயத்திற்குப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. இப்போ என்ன அர்த்தம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்த பிறகு ஒரு நியாய தீர்ப்பை அவர் கொடுக்க போகிறார். அவன் செய்கிற பலனுக்கு தக்க நியாய தீர்ப்பை, தண்டனை கொடுக்க அவர் வரப்போகிறார். சரி, அப்போது முதலாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏன் வரப்போகிறார் அப்படின்னு சொன்னால், உங்கள் இதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்க, என்னிடத்திலும் விசுவாசமாக இருங்க. நான் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆயத்தம் பண்ணின பின்பு நான் மறுபடியும் வந்து நான் இருக்க இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் வந்து உங்களை இடத்தில் அழைத்து கொண்டு போவேன் அப்படின்றார். அப்போ என்ன அர்த்தம்? ஏன் இயேசு கிறிஸ்து வராருன்னு கேட்டால், நம்மை ஒரு இடத்திற்கு அல்லது ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு அவர் இருக்க இடத்துல நம்மை கொண்டு போய் சேர்க்க அவர் வரப்போகிறார் என்று பார்த்தோம். அது மட்டுமல்ல, அப்படிக்கு அவர் வருகிற நாட்களில் எப்படி இருக்குன்னு கேட்டால், துன்மார்க்கர் தங்கள் இச்சையிலே நடந்து பரியாசம் பண்ணுவார்கள் என்று சொல்லி வசனத்திலே வாசித்தோம். அடுத்தபடியாக அவர் வரப்போகிறார் என்றால் இந்த உலகத்திலே அவர் வருவதற்கு முன்பாக என்ன நடக்கும் என்று கேட்டால், யாக்கோபு 5வது அதிகாரம், யாக்கோபின் புத்தகம் 5வது அதிகாரத்தில் முதல் வசனத்தையும் 3, 4, 5 வசனத்தையும் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், அவர் வருவதற்கு முன்பாக என்ன நடக்கும் என்பதை இங்கே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம் அலறி அழுங்கள். 3வது வசனம், உங்கள் பொன்னும் நல்லா கவனிங்க, உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்தது, அவைகளுள்ள துரு உங்களுக்கு விரோதமாக சாட்சியாய் இருந்தது. அக்னியை போல உங்கள் மாம்சத்தை தின்னும். கடைசி நாளிலே பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள். கடைசி நாளிலே பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள். இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், அவர் வரப்போகிறதுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால், பொக்கிஷத்தை சேர்ப்பார்கள். அப்போது சொத்துக்களை சேர்ப்பார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் வாழ்கிற வரையிலும் ஒன்றை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். என்னன்னு கேட்டால், முதலாவது நம்முடைய குடும்பத்தை ஒழுங்காய் நடத்த தெரிய வேண்டும். யாராவது ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னு வைங்களேன், இறந்துட்ட பிறகு வசனம் சொல்லுது, அதாவது துக்கம், மனுஷன் நித்திய வீட்டுக்கு போகிறதினால் துக்கம் கொண்டாடுகிற வீதியிலே தெரியாததற்கு முன்னும். என்ன அர்த்தம்? ஒருத்தர் செத்துட்டானாக்கா ரோட்டில் போகிறவங்க, தெருவில் போகிறவங்கெல்லாம் என்ன அது கூட்டம், என்னங்க அவர் செத்துட்டார், அப்படியா? அடுத்து அவனுக்கு எவ்வளோ தங்கம் இருக்குது, எத்தனை பவுன் நகை இருக்குது, கார் இருக்கா, பங்களா இருக்கா, சொத்து இருக்கா அப்படின்னு கேட்க மாட்டாங்க. முதல் கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னு கேட்டால், அப்படியா, எத்தனை பிள்ளைங்க அவருக்கு? 5 பிள்ளைங்க ஐயா. எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா? எல்லாருக்கும் ஆயிடுச்சு. அப்போ என்ன சொல்லுவாங்க தெரியுமா? தெருவில் போகிறவங்க கூட நல்ல வேலை செய்துட்டு போயிருக்காரு அப்படின்ட்டு வாழ்த்துவாங்க. எல்லாருக்கும் ஆயிடுச்சு, ஒரு பையனுக்கு தான் ஆகலை. அப்போது போகிறவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? ஐயோ, அவனுக்கும் கல்யாணம் பண்ணிட்டு போயிருந்தா நல்லா இருக்குமே. அப்போ தெருவில் போகிறவங்க கூட அவனுக்கு சொத்து இருக்கா, ஆஸ்தி இருக்கா, பணம் இருக்கா, நகை இருக்கா, கார் இருக்கா, பங்களா இருக்கான்னு கேட்குறதில்ல. அவங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க, கல்யாணம் ஆயிடுச்சா? அப்போது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் சேர்த்து வைக்கிற சொத்து அல்ல, தேவன் உங்களுக்கு கொடுத்தான பிள்ளைகளை சரியான முறையில் நடத்தினீர்களா, கரை சேர்த்தீர்களா, கர்த்தருக்கேற்ற பாதையில் நடத்தினீர்களா என்பது தான் உலகம் பார்க்கிறது. அப்படி இருக்கும்போது நீங்கள் சேர்த்து வைக்கிற சொத்து, நாம் சேர்த்து வைக்கிற சொத்து பெரியது அல்ல. ஏன் அப்படின்னு கேட்டால், இங்கே சொல்லப்பட்டிருக்குது என்னன்னு கேட்டால், பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்தது. அதெல்லாம் அழிந்து போகிற ஒன்று, ஆனால் அழியாத ஒன்று அந்த நித்திய ஜீவன். அதை நாம் சுதந்தரித்து கொள்ள வேண்டும். ஆனால் கடைசி காலத்தில் என்ன நடக்குமா? பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள். இன்றைக்கு அநேகர் அப்படி தான், மரணம் வரப்போகிறதுன்னு கூட தெரியாமல் சொத்து சேர்க்கணும். இப்போ பவுன் 12,000 ஆயிடுச்சு, கிராம் என்று நினைக்கிறேன். ஆனால் ஒரு சவரன் ஒரு வாங்கணும் அப்படின்னு சொன்னால், இப்போ தங்கம் வாங்கினாக்கா கிட்டத்தட்ட 1 லட்சம் ஆயிடுச்சு. அதனால் என்ன செய்யலான்னு கேட்டால், கொஞ்சம் கொஞ்சமாக தங்கத்தை சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய பொக்கிஷம் எங்கே இருக்குதோ அங்கே தான் உன் இருதயம் இருக்குன்னு வசனம் சொல்லுது. ஆனால் கடைசி காலத்தில் என்ன செய்வாங்களாம்? பொக்கிஷத்தை சேர்ப்பார்கள். அது மட்டுமல்லாமல்
4-5 வசனத்தையும் வாசிக்கலாமா? இதோ உங்கள் வயல்களை அறுத்த வேலைக்காரருடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரல் இருக்கிறது. என்ன அர்த்தம்? இப்போ ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா வயலில் வேலை செய்கிறதுக்கு வருவாங்க. 10 பேர், 20 பேர், 30 பேர், 50 பேர், நிலத்துக்கு ஏற்றபடி நிறைய பேர் வந்து வேலை செய்வாங்க. வேலை செய்து கூலி வாங்கிட்டு அதனால் சாப்பிடுவாங்க. ஆனால் இப்போ என்ன நடக்குதான், உங்கள் வயல்களை அறுத்த வேலைக்காருடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடுங்கப்பட்டு. அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? இப்போ வயலில் போயிட்டு வேலை செய்யறதுக்கு கூலியாளர்கள் இல்லை, எல்லாமே மிஷின் தான், எல்லாம் எந்திரம் தான். அப்போ என்னாச்சு, அங்கே கூலி வேலை செய்கிறவர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் என்ன பண்ணுறாங்க, கூக்கரில் இப்போல்லாம் வேலை கிடைக்கிறது இல்லையா? ஏன் அப்படின்னு கேட்டால் வயல்வெளிக்கு போனால் ஏதோ காசு கிடைக்கும். இப்போ அப்படி இல்லை, மிஷின் வச்சிட்றாங்க, அதுக்குரிய எந்திரத்தை வச்சு. இப்போ என்ன அர்த்தம், கடைசி காலத்தில் இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அறுத்தவுடைய கூக்குரல், அறுத்தவர்களுடைய கூக்குரல் சேனைகளுடைய கர்த்தரின் செவிகளில் பட்டது. அப்போது என்ன அர்த்தம், இதுக்கு முன்னாடி இப்படி வேலை செய்தவங்க இப்போ வேலை இல்லை, இப்போ கூக்குரல் இடுகிறார்கள். அவருடைய சத்தம் ஆண்டவருடைய காதில் விழுந்ததாம். எப்பேற்பட்ட எந்த நாட்களில் அவர் வருவதற்கு முன்பாக, இயேசு வருவதற்கு முன்பாக அது நடக்கும். அது மட்டுமல்லாமல் அடுத்த வசனத்தையும் வாசிக்கலாம். பூமியிலே நீங்கள் சம்பரமாய் வாழ்ந்து சுகபோகத்தில் உழன்றீர்கள், கொழுத்தவைகளை அடிக்கும் நாளில் நடக்கிறது போல உங்கள் இருதயங்களை போஷித்தீர்கள். அப்போ என்ன அர்த்தம், இருதயம் நினைச்சதெல்லாம் அனுபவிக்கணும்ட்டு அனுபவிக்கிற ஒரு சம்பவங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த பூமியிலே பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கக்கூடாது. ஆனால் கடைசி காலத்தில் என்ன செய்வாங்களாம், பூமியிலே பொக்கிஷத்தை சேர்த்து வைப்பார்கள் என்று சொல்லி வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. அதான் இப்போது நடந்துட்டுருக்கு. சொத்துக்காக உடன்பந்தவழியை கொலை செய்கிற நாட்கள் இது. சொத்துக்காக எவ்வளோ வேணாலும் என்ன செய்யலாம், பொய் பேசலாம் என்று சொல்லி நாட்கள் இருக்கிறது. அது மட்டுமல்ல, அப்படிக்கு இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் செல்ஃபோனில் நியூஸ் சில அட்வர்டைஸ்மெண்ட்டெல்லாம் வருது. என்னன்னு கேட்டால், கடன் இவ்வளோ கொடுக்குறேன், அவ்வளோ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்வர்டைஸ்மெண்ட் 10 லட்சம் கொடுக்குறேன் அப்படின்வாங்க. அதுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு அநேகர் என்ன பண்ணுவாங்க, அப்ளை பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த பணமும் வந்து சேரும். அடுத்த நிமிஷத்தில் பார்த்தா அந்த பணம் இருக்காது. ஆனால் நமக்கு வந்து சேர்ந்த பிறகு கேட்பாங்க, பணம் வந்து சேர்ந்துடுச்சா? ஆமாம் வந்துடுச்சு, அவ்வளோதான். வந்துட்டு அந்த பணம் மறுபடியும் ரிட்டர்ன் போயிடுச்சு, இவங்களுக்கே தெரியாது. ஆனால் கடன்காரன் வீட்டுக்கு வரான், அன்றைக்கி கேட்டோம்ல பணம் அன்றைக்கி வந்துடுச்சுல, இப்போ இல்லைன்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்ய முடியும், பணத்தை கட்டி அப்படின்னு. அப்போ என்ன அர்த்தம், சொத்துக்கு ஆசைப்பட்டு வாழ்நாள் முழுதும் கஷ்டப்படுகிறவர்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையில், இது கட்டுக்கதை அல்ல, நிஜமாய் நடக்கிறவைகள். அப்போது கடைசி காலத்தில் பணத்திற்காக, சொத்து சேர்க்கணுன்ற ஆசை அதிகமாய் வருகிறது. ஒரு வீடு கட்டிட்டு அதில் திருப்தி ஆகிறதில்ல, அடுத்தவங்களை பார்த்துட்டு அவனை போலேயே என் வீடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கடனை வாங்கி என்ன செய்யுது, வீட்டை ஆல்ட்ரு பண்ணிவிட்டு வேறு வித்தியாசமாக செய்கிறது. அவனுக்கு அது இருக்குது, எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கடனை வாங்கி எதையாவது ஒன்று வாங்கிறது. இப்போ என்ன அர்த்தம், சேர்க்க வேண்டும், சொத்துக்களை சேர்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அநேகம் இருக்கிறது. இதெல்லாம் வேத வசனத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரம் 20-21 வசனத்தை வாசிக்கலாம். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அப்போ கடைசி காலத்திலே பொக்கிஷத்தை சேர்ப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? ஆனால் இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்போது அவர் கொடுத்த போதனை என்ன, பரலோகத்தில் என்ன செய்யணுமா, உங்கள் சொத்துக்களை சேர்த்து வைங்க, அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறது இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். இங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்குது, உங்கள் பொக்கிஷத்தை பரலோகத்தில் சேர்த்து வைங்க அப்படின்னு வசனம் இருக்குது. எனக்கு ஒரு நடந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு குறிப்பிட்ட இடத்துல கடற்கரை பகுதி, அந்த பகுதியில் நான் ஊழியத்திற்கு போகும்போது நான் கேள்விப்பட்ட ஒரு செய்தி என்னன்னு கேட்டால், கடலில் போய் மீன் பிடிச்சிட்டு வரவங்க, இப்போ இறால் என்று சொல்லுகிற அந்த ஒரு மீன் வகையான அந்த இறால், அதை பிடிச்சிட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர் லட்சமாக சேர்த்து வைக்க ஆரம்பித்தார். அப்போது இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டால், தன்னுடைய பீரோவில் பல லட்சம் பணத்தோடு கூட இந்த இறால் என்று சொல்லுகிற அந்த மீன் வகை இருக்கு இல்லையா, அந்த இறாலையும் ஒன்று சேர்த்து அந்த பீரோக்குள்ளே வச்சுட்டுக்கிறார். கவனிங்க, பச்சையாக இருக்கிற இறாலை கூட போய் பீரோவில் வச்சா என்ன ஆகிறது, அங்கே உள்ளே வச்சுட்டு லாக் பண்ணிட்டுருக்கிறார். பல மாதங்கள் அதை திறக்கவே இல்லை.
நடந்தது என்ன? அந்த இறால் அதில் இருந்தது இல்லையா, அது பூச்சி பிடித்து பல லட்சம் பணத்தையும் அந்த பூச்சிகள் சாப்பிட்டு ஒன்றும் இல்லாமல் போயிட்டார். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், பணத்தை சம்பாதிச்சுட்டு அதை எங்கே வைக்கணும்னு தெரியாமல் போய் வச்சிட்டாரே. இன்றைக்கு வசனம் சொல்லுகிறது, பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கள் அப்படின்னு இருக்குது. எப்படி பரலோகத்தில் சேர்த்து வைக்க முடியும்? வசனம் சொல்லுகிறது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஆகவே தான் ஒரு வாலிபன் இயேசுவிடத்தில் நல்ல போதகரே, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்குண்டான யாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடுத்து என்னை பின்பற்றி வா. அப்போ என்ன அர்த்தம்? தரித்திரருக்கு கொடுக்கும் பொழுது பரலோகத்திலே பலன் சேர்த்து வைக்கப்படுகிறது. அப்போ என்ன செய்யணும்? தரித்திரரை நாம் என்ன செய்யணும்? ஆதரித்து அவளுக்கு கொடுக்க வேண்டும். ஆகவே தான் ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் 1வது அதிகாரத்தில் வாசிக்க முடியுது. என்னன்னு கேட்டால், அந்த வசனத்தையும் வாசித்து பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 1வது அதிகாரத்தில் ஒரு அருமையான ஒரு வார்த்தை இருக்குது. அது என்னன்னு கேட்டால், நன்மை செய்ய படியுங்கள், நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள். 17வது வசனத்தை வாசிப்போம். நன்மை செய்யும்படி நியாயத்தை தேடுங்கள், நன்மை செய்யுங்கள், நியாயத்தை தேடுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து, ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து, திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள் அப்படின்னு வசனம் இருக்கு. அப்ப என்ன செய்யணும்? நாம் பொக்கிஷத்தை எங்கே சேர்த்து வைக்கணும்? நன்மை செய்யும்போது நம்முடைய பொக்கிஷம் பரலோகத்தில் சேர்த்து வைக்கப்படுகிறது. ஆனால் இந்த உலகத்தில் கடைசி காலத்தில் என்ன செய்வாங்களாம்? பொக்கிஷத்தை சேர்ப்பார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் சேர்த்து வைத்திருக்கிறது என்ன? ஒரு நல்ல பொக்கிஷமாகிய வேத வசனத்தை நாம் அறிந்திருக்கிறோமா? பிள்ளைகளுக்கு நாம் அதை போதிக்கிறோமா? என்னன்னு கேட்டால், உபாகமம் 6வது அதிகாரத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னன்னு கேட்டால், அதை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து. அப்போது வேத வசனத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு போதிக்கணும். பணத்தை போதிக்கிறது இல்லை. இன்றைக்கி அநேகர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சர்வசாதாரணமாக பணத்தை செலவழிக்கிறது. ஏன்னு கேட்டால், அப்பா சம்பாதிச்சு வச்சிருக்காரு, பிள்ளை செலவழிக்கிறது. ஆனால் வேதத்தில் லூக்கான சுவிசேஷம் 12வது அதிகாரத்தில் பார்க்கும்போது, ஒரு மனுஷன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்த அவன் ஆஸ்தியை அதிகமாய் சேர்க்க ஆரம்பித்து விட்டான். ஒன்று செய்வேன், என் களஞ்சியத்தை இடித்து பெரிதாக்குவேன். அப்போ என்ன அர்த்தம்? பொக்கிஷத்தை சேர்த்து இன்னும் அதிகமாக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே வந்தது. அப்போ இந்த உலகத்தில் அப்படி தகப்பன் சம்பாதித்ததான சொத்தை அதிகப்படுத்தி அல்லது அந்த களஞ்சத்தை இடித்து பெரிதாக்கி தன் களஞ்சத்தை நிரப்பும் போது நாம் என்ன செய்வோம்? புத்திசாலி, அப்பா சம்பாரிச்சதை விட அதிகமாக சம்பாரிச்சிட்டான் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அவன் களஞ்சத்தை இடித்து பெரிதாக்கி அதன் பிறகு என் ஆத்துமாவை பார்த்து, ஆத்துமாவே நீ புசித்து குடித்து பூரிப்பாயிரு, அநேக நாட்களுக்கு உன்னை நான் சேர்த்து வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது தான் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறான், மதிக்கேடனே அப்படின்றாரு. யாரை மதிக்கேடன்ன்றாரு? நம்ம யாரை புத்திசாலின்னு சொல்கிறோமோ அவனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், மதிக்கேடனே. இப்போ என்ன அர்த்தம்? பொக்கிஷத்தை இங்கே சேர்த்து வைக்க வேண்டாம். அப்போது நாம் சம்பாதிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது சேர்க்க வேண்டிய அளவு தான் நம்ம சேர்க்க வேணும், அளவுக்கு மீறி இல்லை. ஏன்னு கேட்டால், பிதாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு ஆசையை சேர்த்து வைக்கிறார்கள், வசனம் இருக்குது. அளவோடு கூட தான் வைக்கணும். அளவுக்கு மீறி இருந்தால் அரசாங்கமே நம்ம மேலே வழக்கு பதிவு பண்ண முடியும். காரணம் என்னன்னு கேட்டால், வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்த்து விட்டார் அப்படின்னு. அப்போது வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், சொத்துக்களை பொக்கிஷங்களை சேர்ப்பார்கள். இன்றைக்கு அநேகர் அப்படி தான் சட்டவிரோதமாய் பொக்கிஷங்களை சேர்க்கிறவர்கள் கூட உண்டு. இன்றைக்கு நாம் அப்படி இல்லாதபடிக்கு நம்முடைய பொக்கிஷத்தை என்ன செய்யணும்னு கேட்டால், பரலோகத்திலே சேர்த்து வைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 19வது அதிகாரம் 21வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அப்படி சொத்துக்கள் உடைய ஒரு பெரிய ஒரு மனிதன் என்று சொல்வதை விட அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது வாலிபன். அவன் என்ன செய்தானா? மத்தேயு 19வது அதிகாரம் 21வது வசனம். அதற்கு இயேசு, நீ பூரண சர்க்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். அப்போ என்ன செய்யணுமா? தரித்திரர்களுக்கு கொடுக்க வேண்டுமாம். பொக்கிஷம் சேர்த்து வைக்க கூடாது. ஆனால் உன் பொக்கிஷம் பரலோகத்தில் சேர்த்து வைக்கப்படணும்னாக்கா தரித்திரருக்கு கொடுக்க வேண்டும்.
நம்ம அப்படி செய்கிறோமா? நம்ம யாருக்கு கொடுக்குறோம்? நம்முடைய அந்தஸ்துக்கு ஈக்குவலாக யார் இருக்காங்க அவங்களுக்கு கொடுக்குறோம். நமக்கு ஒத்து வரவங்களுக்கு கொடுக்குறோம். ஆனால் தரித்திரருக்கு கொடுக்குறோமா? இல்லையே. தரித்திரருக்கு கொடுக்கறதில்ல. எல்லாரையும் நான் சொல்ல, ஒரு சிலரை நான் சொல்லுகிறேன். காரணம் என்னன்னு கேட்டால், இங்கே அந்த ஐஸ்வர்யவான் ஒருவன் வந்து, ஐஸ்வர்யவான் மட்டுமல்ல, அவன் வாலிபனாக இருந்தவன். அவனுக்கு ஒரு வாஞ்சை என்னன்னு கேட்டால், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை. ஆண்டவர் சொல்கிறாரு, கற்பனைகளை கைக்கொள். கற்பனைகளா? அதெல்லாம் என் சிறு வயது முதலே கை கொண்டு வருகிறேன். அப்போ என்ன அர்த்தம்? நல்ல வாலிபன், அவனுக்கு நித்திய ஜீவன் வேண்டும் என்று விரும்புகிறான், கற்பனைகள் எல்லாவற்றையும் கை கொள்ளுகிறவன். ஆனால் அவனுக்குள்ளே பார்க்கும்போது தன்னுடைய பொக்கிஷங்களை விற்று, தனக்குண்டானதை விற்று தரித்திரருக்கு கொடுத்து இயேசுவை பின்பற்ற மனம் இல்லாமல் அவன் போய்விட்டான். இன்றைக்கு அநேகருக்கு அப்படி தான் மனம் இல்லை. யாருக்கு கொடுக்கணும்? தரித்திரர் என்றால் யார்? நன்மை செய்ய உனக்கு திராணி இருந்தும், நன்மை செய்ய முடியா, திராணி இருந்தும் செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. யாருக்கு செய்யணுமோ அவங்களுக்கு செய்யணும். அதனால தான் தமிழ் ஒரு பழமொழி இருக்குது, பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடு அப்படின்னு. அப்போ யாருக்கு செய்யணுமோ அவங்களுக்கு செய்யணும். அப்படி நன்மை செய்ய திராணி இருந்தும் செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இருப்பது பாவம். அப்போ நிறைய வச்சுக்கிட்டு இருந்து ஏழைகளுக்கு இறங்காமல் இருந்தால் அது பாவம் என்று சொல்லப்பட்டிருக்குது. இன்றைக்கு அநேகர் என்ன செய்கிறாங்க? பொக்கிஷங்களை அவர்கள் சேர்த்து வைத்து கொண்டிருக்கிறார்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, நீ எங்கே சேர்த்து வைத்து கொண்டிருக்கிறாய்? உன் வீட்டில் சேர்த்து வச்சுருந்தா வசனம் சொல்லுது, கள்ளர் வந்து கண்ணமிட்டு திருடுவார்கள். அதே நேரத்தில் அந்த பொக்கிஷம் எல்லாம் துருப்பிடித்து போய்விடும். ஆனால் உங்களுடைய பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்த்து வையுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நன்றாய் கவனிங்க. முதலாவதாக துன்மார்க்கர் இருப்பார்கள். கடைசி காலத்தில் துன்மார்க்கர் தோண்டுவார்கள் என்று சொல்லி வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. ரெண்டாவதாக பொக்கிஷத்தை அதிகமாய் சேர்ப்பார்கள். எப்போ? ஆண்டவராக இயேசு வருவதற்கு முன்பாக இது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்தபடியாக பார்க்கும்போது கடைசி நாளில் மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர், மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசத்திற்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள் அப்படின்னு வசனம் இருக்கு. வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை நாம் வாசித்து பார்ப்போம். ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில், எந்த நாள் அது? பிற்காலம்னாக்க என்ன அர்த்தம்? கடைசி நாட்களில் இயேசு வருவதற்கு முன்பாக மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்போ பார்க்கும்போது அநேக உபதேசங்கள், பிசாசின் உபதேசங்கள் அதிகமாக வந்துடுச்சு. பிசாசின் உபதேசங்கள் ஏன் அப்படின்னு பார்த்தா, தங்கள் இருதயத்துக்கேற்ற போதகர்களை அவர்கள் நியமித்து கொண்டார்கள் அப்படின்னு. உதாரணமாக சொல்லணும்னா, கர்த்தர் உன்னை ஆஸ்வதிப்பார், உன்னை உயர்த்துவார், உன்னை பலப்படுத்துவார், உன்னை ஆஸ்வதிப்பார்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷமாக கேட்டிருக்குது. அதே நேரத்தில் கர்த்தருடைய தண்டனை குறித்து ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சிட்சித்து உம்முடைய வசனத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்ற வேதவசப்படி சிட்சையான வார்த்தைகளை சொல்லும்போது, இந்த உபதேசம் சரியில்லை, இந்த பாஸ்டர் சரியில்லை, இந்த ஊழியக்காரன் சரியில்லை, இது இல்லைனாக்கா இன்னொரு இடம் அப்படின்ட்டு வேறு ஒருத்தர் இடத்துக்கு போயிடுது. அங்கே போனால் அவங்க ரொம்ப ஈஸியாக, ரொம்ப சந்தோஷமாக வாங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு வரவேற்றுக்கிறது. அவங்க யார், அவங்க எப்பேற்பட்டவங்க, விசுவாசத்தில் எப்படி இருக்காங்க அப்படின்னு அறியறதில்லை. அதே நேரத்தில் உண்மையாகவே இயேசுவை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கார்களா என்று அதை பார்க்குறதும் கிடையாது. வந்த உடனே இவர் ரொம்ப நல்லவர், அவர் வந்து பாட்டு பாடுவார், ஆராதனை நடத்துவார்ன்ட்டு எடுத்த உடனே கையில் கொடுத்துட்றது. ஏன் தெரியுமா? முதலாவது அவர்கள் யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அது இல்லை. இன்றைக்கு பலவிதமான துருபதேசங்கள் உலகத்திலே காணப்படுகிறது. ஆனால் உண்மையாகவே ஒரு பிரதிஷ்டையோடு கூட தேவ சித்தத்தை செய்கிற அநேக தேவ மனிதர்கள் இருந்தாலும் இந்த கடைசி காலத்தில் துருபதேசத்தை போதிக்கிற
அல்லது இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், பிசாசின் உபதேசங்களுக்கு செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். ஒரு சிலர் என்கிட்ட வந்திருக்காங்க. என்கிட்ட பேசும்போது, நான் அந்த சர்ச்சுக்கு போனேன், இந்த சர்ச்சுக்கு போனேன், அதெல்லாம் சரியில்லை, அங்கே உபதேசம் சரியில்லை, அவர் சரியில்லை அப்படின்னு மற்றவங்களை பற்றி வந்து சொல்லுவாங்க. அப்போது நான் ஒரு முறை ஒருத்தர்கிட்ட கேட்டேன், இப்போ நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க? ஐயா, உங்கள் சபைக்கு நான் ரெகுலராக வரணும்னு ஆசைப்பட்றேன். வேண்டாம், நீ போ, அந்த போதகருடைய கையிலே அடங்கிடு என்று அநேகரை அனுப்பியிருக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? இதெல்லாம் எப்பேற்பட்டவங்கன்னு கேட்டால், இந்த தானியலில் ஒரு ஆடு ஒன்று இருக்குது. அந்த ஆடை பற்றி வசனம் சொல்லுது, கால் பாவாமல் அப்படியே அலைஞ்சிட்ருக்க ஒரு ஆடு. இன்றைக்கி சிலது அப்படி தான், எந்த சபையிலும் கால் பாவுறதில்ல. அங்கங்கே அந்த சர்ச்சுக்கு போகிறது, அங்கே கொஞ்ச நாள் இருக்குது, அங்கேருந்து வேறு ஒரு தடிக்கு விழுந்தால் ஒரு சபை, தடிக்கு விழுந்தால் ஒரு சபை நிறைய ஆயிடுச்சுல. இப்போ ஒரு இடத்த பார்க்குறது, அடுத்தபடியாக வேறு ஒரு இடத்துக்கு போகிறது. அதான் கால் பாவாத ஆடை போல் அங்கங்கே போயிட்டே இருப்பாங்க. நான் சொல்லுகிறேன், எங்காவது ஒரு சபையிலே நிலையாக இருக்க வேண்டும். காரணம் என்னன்னு கேட்டால், வசனம் சொல்லுது, கடைசி நாளில் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சபையிலே நிறைவடைவார். நிறைவடைகிற இடமே சபை. ஒரு சபை நமக்கு தேவைப்படுகிறது. உனக்கு ஏற்ற போதகரை தேவன் அங்கே வைத்திருக்கிறார். உனக்கு தேவையான ஆகாரத்தை அவர் கொடுக்கிறார். ஆகவே அவரை விட்டுவிட்டு துருபதேசத்தை போதிக்கிற இடத்திலே போக வேண்டாம். அங்கே அவர்கள் ஆசீர்வாதத்தையே போதிக்கலாம், நல்லதுதான். இருந்தாலும் கூட உன்னை சிட்சித்து நடத்துகிற ஊழியக்காரர் தேவைப்படுகிறார். ஏன்னு கேட்டால் வசனம் தெளிவாக இருக்குது. சிட்சித்துமுடைய வசனத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஏன்னு கேட்டால், இன்றைக்கு என்னை போன்ற ஊழியக்காரர்கள் இந்த உலகத்தில் பல கோடி கணக்கான ஊழியக்காரர்கள் இருக்காங்க அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு விசுவாசிகளாகிய உங்களை சீர்படுத்தி சிறப்படுத்துவது எங்களுடைய பொறுப்பாக இருக்குது. சுத்திகரிக்க வேண்டும். ஆண்டவர் தம்முடைய இரத்தத்தினால் சுத்திகரிக்கிற ஒரு உண்மைதான். ஆனாலும் அந்த சுத்திகரிப்பு சபையின் மூலமாய் உருவாக்கப்படுகிறது, போதனையின் மூலமாய் உருவாக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, படிக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்போது தெரிய வரும் பொருட்டு என்று சொன்ன அந்த வேத வசனத்தின்படி அவருடைய அனந்த ஞானம் உனக்கு தேவை அப்படின்னு சொன்னால், ஒரு ஊழியக்காரர்கிட்ட அடங்கி இருக்கணும். ஒருவேளை உன்னுடைய சுபாவத்திற்கு ஏற்ற, உன்னுடைய தகுதிக்கேற்ற ஊழியக்காரர் தான் கர்த்தர் உனக்கு கொடுப்பார். அப்போது அவரை விட்டுட்டு வேற எங்கேயும் போகக்கூடாது. அங்கே அடங்கி இருக்க வேண்டும். சபையிலே ஊழியக்காரருக்கு அடங்கி இருக்க வேண்டும். ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. அநேகர் என்ன செய்கிறாங்க, நல்ல உபதேசம் என்று சொல்லிட்டு துருபதேசத்தை சொல்லுகிற இடத்தை நாடி ஓடி தங்கள் வாழ்க்கையை பாழடித்து கொள்ளுகிற அநேகர் உண்டு. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், கடைசி காலத்தில் சூடுண்ட பொய்யர்கள் அப்போது தேவனுடைய உபதேசத்தை போதிக்கிறாங்க. அது தேவனுடைய உபதேசமாக இராதபடிக்கு துருபதேசம், அது மட்டுமல்லாதபடிக்கு பிசாசின் உபதேசங்களாய் காணப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இங்கே நாம் வேத வசனத்தில் நாம் வாசிக்கும்பொழுது மறுபடியும் இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 3-4 வசனத்தை வாசித்து பார்ப்போம். ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல், ஆரோக்கியமுள்ள உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி, ஆமா, தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு. அப்ப என்ன அர்த்தம்? தங்களுடைய சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர். என் மனசுல என்ன நினைக்கணும் அதை போதிக்கிற போதகர். ஆண்டவருடைய இருதயத்தில் இருக்கிறத கேட்கணுன்றது இல்லை. ஆண்டவர் போதிக்கிறதான போதனை அல்ல. இங்க வசனம் தெளிவா இருக்குது. தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு என்ன பண்றாங்க? தங்களுக்கு திரளாக சேர்த்து கொள்கிறார்கள். அப்போ அந்த ஆசீர்வாதத்தை பற்றியே கூறுற ஒரு போதகர், நீ உன்னை தேவன் உயர்த்துவார் அப்படின்னு சொல்ற போதகர். வசனம் சொல்றது சீழ்பிதுக்கப்படணுங்க. ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கதான சீழ்பிதுக்கப்பட்டு காயத்தை கட்டணும். இன்றைக்கு அநேக உபதேசங்கள் சீழ்பிதுக்கப்படாத உபதேசங்களாக இருக்குது. எல்லாரையும் சொல்லலை, ஒரு சிலர் மட்டுமே. அநேகர் அப்படி தான். வேதத்தை அதிகமாக புரிந்து கொள்ளாத போதனைகள், வேதத்தை அதிகமாக அறிந்து கொள்ளாத போதனைகள். ஒரு இடத்துல ஒன்று இப்படியா நடந்தது. என்னன்னு கேட்டால், ஒரு போதகர் போதித்து கொண்டிருக்கிறார். என்னன்னு கேட்டால், கேட்டுக்கு போகிற வாசல் விசாலமாக இருக்கும் அப்படின்றார். கேட்டுக்கு போகிற வாசல் விசாலமாக இருக்கும், அது உண்மைதான். ஆனால் இவர் என்ன போதிக்கிறான்னு கேட்டால், கேட்டுக்கு போகிற வாசல்,
கேடுன்றது வேற, கேட்டுன்றது வேற. இவர் என்ன பண்ணுறான்னு கேட்டால், கேட்டுக்கு போகிற வாசல் விசாலமாக இருக்குன்னு சொல்லிட்டு புல்பீட்டில் இருந்து நேராக அவங்க சர்ச்சில் இருக்க கேட்டை காட்டுறார். பார், அந்த கேட் எவ்வளோ விசாலமாக இருக்குது அப்படின்றார். என்ன அர்த்தம்? சரியான போதனை இல்லை, சரியான வேத அறிவு இல்லை. அப்போது ஜனங்களை வேறு விதமாய் திருப்போது. அப்போது கேட்டுக்கும் கேட்டுக்கும் வித்தியாசம் தெரியலை. நான் ஊழியக்காரர்களை குற்றமாய் சொல்ல வரல. ஊழியக்காரராகிய நாமும் ஜனங்களுக்கு தெளிவான ஒரு போதனையை போதிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்குது. அப்போது இந்த வசனத்தின்படி பார்த்தா, தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டார்கள். ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க. சாயந்தரம் ஆனால் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொருத்தர் எங்கள் வீட்டுக்கு வராங்க ஜெபம் பண்ணுறதுக்கு. சொல்லிவிட்டு அவங்க சொல்கிற அடுத்த வார்த்தை என்ன, நிறைய பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்காங்க, இயேசு அறியாமல் இருக்காங்க. அந்த இடத்துக்கு போகாமல் ஒவ்வொரு நாளும் எங்கள் வீட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்காங்க ஆட்கள். ஏன் என்று கேட்டால், இன்றைக்கு நாம் தேட வேண்டியது யார்? அழிந்து போகிற ஆத்துமாக்கள். தேவனை அறியாதவர்களிடத்தில் போய் போதனை செய்ய வேண்டும். ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இல்லாதபடிக்கு தங்கள் சுய இச்சைக்கேற்ற போதகர்களை திரளாய் சேர்த்து கொண்டு சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். அது உண்மைதான். ஏன்னு கேட்டால், இதை சொல்கிறதுனால நான் கொஞ்சம் வருத்தப்படுறேன். என்னன்னு கேட்டால், சத்தியத்திற்கு செவியை விளக்கி அநேக இடங்களில் பார்த்தீங்கன்னா வசனம் நிறைய இருக்குது. ஒரு வசனத்தை எடுத்துட்டு கட்டுக்கதைகள் என்று சொல்வதை விட அவங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் தான் வைங்களேன், அது ஜோக்காக சொல்கிறது. அப்படி நான் ஒரு முறை ஒரு குறிப்பிட்ட நபர் 1 மணி நேரம் செய்தி கொடுக்கும்போது அதை கவனித்து கொண்டிருந்தேன். அப்படி கவனிக்கும்போது ஜோக்கு சொல்லி சிரிக்க வச்சுட்டு ஜனங்களை உன்னை எல்லாம் வெட்டணும், உன்னை எல்லாம் புதைக்கணும் அப்படின்ட்டுலாம் ஜனங்களை அப்படி பேசிக்கிட்டு சில வார்த்தைகள் பேசுகிறதெல்லாம் கவனித்து வசனம் எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1 மணி நேரத்தில் ஒரு 20 நிமிஷம் அல்லது 15 நிமிஷம் தான் வசனம் இருக்குது. மீதி எல்லாம் தேவையில்லாத கதைகள் என்பதை உங்கள் வாழ்க்கையிலே நடந்திருந்தாலும் கூட அது ஜனங்களை தேவன் பக்கமாய் நடத்துகிறதா என்று பார்த்தால் என்னை பொறுத்தவரையிலும் தெரியலை. ஆனால் கட்டுக்கதைகளுக்கு சத்தியத்திற்கு செவியை விளக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். அது எந்த காலம்? கடைசி காலங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிற நாட்களாய் இருக்குது. ஆகவே தான் சொல்லப்பட்டிருக்குது, நீயோ எல்லாவற்றிலும் மனம் தெளிவுள்ளவனாயிரு. ஆமென். இந்த கடைசி காலத்தில் என்ன இருக்கணுமா? ஒரு தெளிவு இருக்கணுங்க. தெளிவு இருக்கணும். ஆண்டவர் வரப்போகிறார். அவர் தம்மிடத்தில் நம்மை சேர்த்து கொள்வதற்கு முன்பாக கடைசி காலத்தில் நமக்கு ஒரு தெளிவு இருக்க வேண்டும். நீயோ எல்லாவற்றிலும் மனம் தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி. ஏன்னு கேட்டால், கர்த்தருக்காக சாட்சியாக இருக்கும்போது கேலி பரியாசம் செய்வாங்கன்னு வசனத்தில் வாசித்தோம். பல துன்பங்கள் வரும், உபத்திரங்கள் வரும். தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் நமக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். அது என்னன்னு கேட்டால், ஊழியக்காரரை மட்டும் இல்லை, எல்லாரையும் பார்த்து சொல்கிறார். சுவிசேஷத்தை சொல்லாவிட்டால் உனக்கு ஐயோ. உன் ஊழியம் என்ன? சாட்சியாக இருப்பதே ஒரு ஊழியம். மற்றவர்களுக்கு முன்பாக சாட்சியாய் நிற்பதே ஊழியம். ஆகவே தான் 6வது வசனம் சொல்லுகிறது, ஏனென்றால் நான் இப்பொழுது பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதி உள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே, அது எந்த நாள் என்று கேட்டால், அவர் வருகையின் நாளிலே, அந்த நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். ஆமென். அப்ப என்ன செய்யணும்? துருபதேசத்துக்கு செவியை விளக்க வேண்டும். கட்டுக்கதைக்கு நாம் என்ன பண்ணக்கூடாது? நம்முடைய செவியை சாய்க்கக்கூடாது. அங்கே கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். ஆனால் நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாய் இருந்தால்
ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அந்த கிரீடத்தை கொடுக்க உண்மையுள்ளவராயிருக்கிறார். அப்போ அந்த கிரீடத்தை கொடுப்பதற்காக என் ஆண்டவராக இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார் என்று வேதத்திலே நாம் தெளிவாய் வாசிக்கிறோம். இன்னும் கூட ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்கிறது நமக்கு மிகுந்த பல பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளே நான் விசுவாசிக்கிறேன். காரணம் என்னன்னு கேட்டால், அவர் வரப்போகிறார். ஏன் வரப்போகிறார் என்று சொன்னால், ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிட்டு அவர் இருக்க இடத்துல நாமும் இருக்கும்படி நம்மை அழைத்து கொண்டு போக அவர் வரப்போகிறார் என்று பார்த்தோம். ரெண்டாவதாக, அவர் வரும்போது அந்த நாட்களில் கடைசி காலத்தில் எப்படி இருக்குன்னு சொன்னால், தங்கள் துர்மார்க்கமான இச்சைகளிலே நடக்கிற பரியாசக்காரர்கள் தோன்றுவார்கள் என்று வசனத்தில் வாசித்தோம். அடுத்தபடியாக அவர் வருவதற்கு முன்பாக கடைசி நாளிலே அநேகர் பொக்கிஷத்தை சேர்த்து வைப்பார்கள் என்று பார்த்தோம். அடுத்தபடியாக கடைசி நாளில் மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள் என்று வாசித்து கொண்டிருந்தோம். ஆகவே மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரம் 11வது வசனத்தையும் வாசிக்கலாம். இந்த கடைசி காலத்தில் என்ன நடக்கும் என்பதை குறித்து நாம் வாசிக்க போகிறோம். வாசிக்கலாம். மத்தேயு 24:11. அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி, கடைசி காலத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதி ஆகிறதினாலே அநேகருடைய அன்பு தணிந்து போகும். நன்றாய் கவனிங்க. கடைசி நாட்களில் அக்கிரமம் பெருகி போகும், அன்பு தணிந்து போகும். அக்கிரமம் பெருகும், அன்பு தணிந்து போகும். இது இந்த நாட்களில் நடைபெறுகிற ஒரு சம்பவம், கடைசி நாட்களில் நடைபெறுகிற சம்பவம். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், குறிப்பாய் நாங்கள் வாழ்கிற ஒரு இடம் கோலார் தங்கவயல். அதிலே நாங்கள் குடியிருக்கிற இடம் அல்லது இந்த கிரேஸ் டெலிவிஷன் அந்த ஆஃபீஸ் இருக்க இடத்தை சுற்றி ஒரு 10 கிலோமீட்டர் விஸ்தாரத்தில் ஒவ்வொரு வாரமும் மிகவும் அதிர்ச்சியான சம்பவங்களை கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம். என்னன்னு கேட்டால் ஆக்சிடெண்ட். யாரையா சாகிறது? எல்லாம் யங்ஸ்டர்ஸ் தான், வாலிபர்கள். இப்போ தான் பார்த்தேன், என்னையாச்சு, ஆக்சிடெண்ட் ஆகி செத்து போயிட்டான். ஏதோ குற்றுயிராய் கொலை உயிராய் இருக்கிறது இல்லை, அதே ஸ்பாட்டில் மரித்து போகிற சம்பவங்களை ஒவ்வொரு வாரமும் கேட்டுகிட்டே இருக்கோம் ஒரு சில மாதங்களாய். அது கேட்கும்போது மிகவும் கஷ்டமாக இருக்குது. நான் ஒவ்வொரு நாளும் நான் வருகிற ஒரு ரோடு, அந்த ரோட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், தன்னுடைய சகோதரிய காலேஜில் விட்டுட்டு திரும்பி வராங்க. அந்த இடத்துல ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிட்டு அதே இடத்துல மரித்து போனார்கள். காரணம் என்னன்னு கேட்டால், வண்டி ஓட்டுற அந்த விதங்கள் அதெல்லாம் ஒரு வித்தியாசமாக இருக்குது. ஏன் நாம் நல்லா போனால் கூட பின்னாடி வருவேன், அவங்க ஓட்டுற அந்த ஸ்டைலெல்லாம் பார்க்கும்போது வித்தியாசமாக இருக்குது. ஏதோ சொல்கிறாங்க வீலிங் அப்படின்றான், ஒரே வீலில் வண்டியை ஓட்டிகிட்டு போகிறது, விழுந்து சாகிறது. அநேக நேரத்தில் வண்டி ஓட்டுறதை பார்த்தா என்ன அக்கிரமையா இப்படி போகிறானே, உயிர் மேலே பயம் இல்லை. ஆகவே தான் அந்த வசனத்தை மறுபடியும் வாசித்து பார்க்கலாம். அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதி ஆகிறதினாலே அநேகருடைய அன்பு தணிந்து போகும். என்னையா அக்கிரமம் பார்க்குறோம், நிறைய விஷயங்களை பார்க்குறோம். ஒரு 5 பிள்ளைங்களை ஒரு தகப்பன் பெற்று எடுக்கிறார். 5 பிள்ளைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், 5 பிள்ளைகளுக்கு உடையை கொடுக்கிறார், 5 பிள்ளைகளுக்கு தேவையான உடுக்க உடை, தங்க இடம், ஆகாரங்கள் எல்லாம் கொடுக்கிறார், படிக்க வைக்கிறார், முன்னேற்றுறாரு, பெரியவங்களாயிட்டாங்க, கல்யாணம் ஆயிடுச்சு. 5 பேரை கஷ்டப்பட்டு கரையின் சேர்த்த உடனே அந்த 5 பேரில் ஒருத்தன் தன்னுடைய தாய் தகப்பனை கவனிக்க முடியாத அளவுக்கு அன்பு தணிந்து விட்டது. மூத்தமாங்கிட்ட போகும்போது, ஏன் அவனுக்கு நான் மட்டும்தானா பிள்ளை, இன்னும் 4 பேர் இருக்காங்களே அங்கே போ அப்படின்னு. அங்கே போன பிறகு நான் மட்டும்தானா, இன்னும் இருக்காங்களே போ அப்படின்னு பெற்றோர்களை பந்தாடுகிற ஒரு சம்பவங்கள். ஏன் தெரியுமா? பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு கூட தன் பெற்றோர்கள் மேல் அன்பு இல்லை, அன்பு தணிந்து போய்விட்டது. சில நேரங்களில் பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்த்து பயப்படுறாங்க. அவன் வரான், என்ன பிரச்சனையை கொண்டு வரானோ தெரியலையே. காரணம் என்ன? தகப்பனுக்கும் பிள்ளைகளுக்கும் அன்பு இல்லை, அன்பு தணிந்து போகிற அக்கிரமம் மிகுதினாலே. அக்கிரமம் அதிகமாகிடுச்சு, அன்பு தணிந்து போய் விடுகிறது. இதற்கு அநேகரை நான் பார்த்துருக்கிறேன். மிகவும் வேதனையாக இருக்குது. நல்ல லக்ஸுரி லைஃப் தான் வாராங்க, ஆனால்
பெற்றோர்களுக்கு சாப்பாடு போடுறதில்ல. பெற்றோர்கள் வயதானவர்கள் அவர்களே சமைச்சு சாப்பிடக்கூடிய அளவிற்கு சாப்பிட்டா உண்டு, இல்லைனாக்கா இல்லை. ஆனால் பிள்ளைங்க நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்காங்க. எல்லாரையும் நான் சொல்லலை, ஒரு சில இடங்களில் நடக்கிற சம்பவங்கள் அந்த பெற்றோரை பார்க்கும்போது வேதனையாக இருக்குது. எப்படி வாழ்ந்தவர்கள் இன்றைக்கோ ஆகாரம் கூட இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஏன்? அக்கிரமம் மிகுதியாக போயிடுச்சு. பெற்றோர் தன்னை வளர்த்த தாய் தகப்பன் மேல் அன்பு இல்லை, அக்கிரமம் பெருகினது நிமித்தமாய் அநேகுடைய அன்பு தணிந்து போகும். அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிங்க. முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் நிலை நிற்கணும். கிறிஸ்துவின் அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். கிறிஸ்துவிடத்திலே அன்பு கூற வேண்டும். கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறாதவன் சபிக்கப்பட்டவன் என்று வசனம் சொல்லுகிறது. முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்தபடியாக 1 யோவான் 4வது அதிகாரம், 1 யோவான் 4வது அதிகாரம் முதல் 3 வசனத்தை சற்றே வாசித்து பார்ப்போம் என்றால், பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ளத்தீர்க்க தரிசிகளும் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல், எல்லா ஆவியும் எல்லாரையும் நம்பிடுறது, எல்லாரையும் வாங்க சோத்திரம் அப்படின்றது நல்லது தான். ஆனால் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று அதை சோதித்து பார்க்கணும். அநேகரை பார்த்தீங்கன்னா முகத்தை பார்த்தாலுமே தெரிஞ்சிடலாம் இவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு தெரியும். சிலர் பேசும்போதே புரிந்து கொள்ள முடியும் அவர்களுக்குள்ளே என்ன ஆவி இருக்குன்ட்டு. என்ன செய்யணுமா? சோதித்து பார்க்க வேண்டும். வாசிங்க. தேவ ஆவியை நீங்கள் எதினாலே அறியலாம் என்றால், நல்ல கவனிங்க, தேவ ஆவியை நீங்கள் எதினாலே அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை. ஆமென். நன்றாய் கவனிங்க. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. தேவனால் உண்டாயிருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? எப்போ பாரு தன்னை பற்றி பெருமையா பேசுறதல்ல, பெருமைக்குரிய வார்த்தைகளை பேசுகிறதல்ல. யாரை பற்றி சொல்லணுமா? யாரை பற்றி சொல்லணுமா? அங்கே தெளிவாக இருக்கு. யோவான் 1 யோவான் 4வது அதிகாரத்தில் நான் வாசிக்கும் போது, வாசிங்க. தேவ ஆவியை நீங்கள் எதினாலே அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. அப்ப என்ன செய்யணும்? இயேசுவை தான் அறிக்கை பண்ணணும். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல. வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி இதுவே, அது இப்பொழுதே உலகத்தில் இருக்கிறது. அப்போ என்ன அர்த்தம்? இப்போ இந்த உலகத்தில் என்ன ஆவி இருக்கான்? அந்தி கிறிஸ்துவின் ஆவி இருக்கான். அப்போ இயேசுவை தேவன் என்று அறிக்கை செய்கிற ஆவிதான் தேவனால் வந்தது. அவர் அறிக்கை செய்யலை அப்படின்னு சொன்னா அது தேவனால் வந்தது அல்ல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் எப்படி ஆண்டவரை அறிக்கை செய்கிறோம் பாருங்க. அதே நேரத்தில் அடுத்து 2 யோவான் அதில் 7வது வசனத்தில் பாருங்களேன். மாம்சத்தில் வந்த இயேசுவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்திலே தோன்றியிருக்கிறார்கள். 2 யோவான் 7வது வசனத்தை வாசிங்கம்மா. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்திலே தோன்றியிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்திலே தோன்றியிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவாயிருக்கிறான். யாருங்க? இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாதவன் யாராம்? அந்தி கிறிஸ்து. அப்போ வேஷம் போட்டு வந்திருக்கான். உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இந்த உலகத்துல பூரண பலனை பெற்றுக்கொள்ளும்படியாய் கடைசி காலத்தில் எப்படி இருக்கணுமா? எச்சரிக்கையாய் இருக்க வேண்டுமாம். ஆகவேதான் அடுத்த வசனம் சொல்லுது, கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனே பிதாவையும் குமாரனையும் உடையவன். அப்ப எதில் நிலைச்சிருக்கணுமா? கிறிஸ்துவின் உபதேசத்திலேயே நிலைச்சிட்டு இருக்கணும். இன்றைக்கு அநேகுடைய பிரசங்கம் என்னன்னு கேட்டால், இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் அதிலேயே நிலைச்சிருக்கணும். அதை ஆண்டவர் கொடுப்பார். எல்லாத்தையும் கொடுக்குறாரு. எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டா போகிறோம் இல்லையே. அப்போது உபதேசங்கள், மாறுபாடான உபதேசங்கள் நிறைய வந்துட்டுருக்கு. இங்கே பாருங்களேன், இந்த கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். அடுத்து பாருங்க, ஒருவன் உங்களிடத்தில் வந்து, நல்லா கவனிச்சுக்கணும். நாம் கடைசி காலத்தில் எச்சரிக்கையாக இருப்பதற்கு
ஆண்டவர் கொடுக்கிறதான அடுத்து ஒரு எச்சரிக்கையின் வார்த்தை என்ன? கடைசி காலத்தில் இதெல்லாம் நடக்கும். ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் எந்த உபதேசம்? கிறிஸ்துவின் உபதேசத்தை கொண்டு வராம வேற உபதேசத்தை கொண்டு வந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் வீட்டு வாசற்படியில சேர்க்கக்கூடாது. அவனுக்கு வாழ்த்துதல் அவனுக்கு சொல்லாமலும் சோத்திரம் சொல்லக்கூடாது. தெளிவா இருக்கு. முதலாவது என்ன பண்ணும்? அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும், பரவாயில்ல யாரா இருந்தாலும் வாங்கன்னு கூப்பிட்டு கூடாது. அவன் என்ன உபதேசத்தை கொண்டு வருவான் பார்க்கணும். ஏன்னு கேட்டால் கடைசி காலத்தில் இப்பேற்பட்ட துருபதேசத்தை சொல்லுகிறவர்கள் வருவார்கள், சுய இச்சையிலே விழுந்தவர்கள் வருவார்கள். கிறிஸ்துவின் உபதேசத்தை சொல்லாமல் வேறு உபதேசத்தை சொல்ல யாராவது வந்தால் என்ன செய்யக்கூடாது? வீட்டில் சேர்க்கக்கூடாது. ரெண்டாவது அவனுக்கு வாழ்த்துதல் பிரைசலாடு கூட சொல்லக்கூடாது என்று வசனம் சொல்லுகிறது. அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரியைகளுக்கு பங்குள்ளவனாய் இருக்கிறான். பரலோகத்துக்கு பங்குள்ளவனாய் இருக்க முடியாது. அப்போ கடைசி காலத்தில் என்னெல்லாம் நடக்கும், எப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்ற வசனங்களை நாம் இன்றைக்கு கேட்டோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் ஏன் வரப்போகிறார் என்று கேட்டால், முதலாவதாக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போனவர் ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிட்டு வந்து அவருக்கு இடத்துல நம்மை சேர்த்துக்கொள்ள அவர் முதலாவது வரப்போகிறார் என்று பார்த்தோம். ரெண்டாவதாக அவர் வருவதற்கு முன்பாக என்ன நடக்கும்னு பார்த்தா, துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர்கள் தோன்றுவார்கள். எப்போ? இயேசு வரத்துக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தோம். ரெண்டாவதாக அவர் வரத்துக்கு முன்னாடி ஜனங்க நிறைய பொக்கிஷத்தை சேர்க்கணுன்ற ஆசை அவங்களுக்குள்ள வரும்னு பார்த்தோம். மூன்றாவதாக மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்களாம். அதனால்தான் வசனம் என்ன சொல்லுது? மனுஷகுமாரன் வரும் நாட்களில் தேவன் மனுஷ இடத்தில் விசுவாசத்தை காண்பாரோ. இப்போ என்ன அர்த்தம்? விசுவாசம் குறைஞ்சி போகும், விசுவாசம் இருக்காது. எனக்கு இப்போது 68 வயசு. என்னுடைய 10-12வது வயசில் நான் ஒரு ஹாஸ்டலுக்கு போயிட்டேன் படிக்க. அந்த ஹாஸ்டலில் படிக்கிற நேரத்தில் அந்த 12வது வயதில் அங்கே பாடுற பாட்டு, அங்கே ஜெபிக்கிற ஜெபம், அங்கே நிரப்பப்பட்ட அபிஷேகம், அங்கே போதித்த போதகருடைய போதனைகள், அப்பேற்பட்ட போதனைகளை இப்போ கேட்க நான் ஆசைப்படுறேன். காரணம் என்னன்னு கேட்டால், அது அந்த நாட்களில் என்னுடைய 12வது வயதில் என் இருதயத்தை தொடுகிறதான போதனைகளாய் காணப்பட்டது. அப்போது ரொம்ப சீரியஸாக உட்காந்துட்ருப்போம். பிரசங்கம் ஆரம்பித்தது முடிகிறவரெல்லாம் ஒரு சிரிப்பு கூட இருக்காது, வேறு ஏதோ கட்டுக்கதை கூட இருக்காது. எல்லா வசனங்கள் மட்டும்தான் வரும். அந்த வசனங்கள் கேட்க கேட்க இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய், இருதயத்தில் தொடப்பட்டவர்களாய் அந்த வசனத்தை கேட்டுக்கிட்டே இருப்போம். ஆனால் என்னைக்கு அநேக சிரிக்கிற மாதிரி நல்ல ஜோக்ஸ் எல்லாம் நிறைய சொல்லி பல காரியங்களை சொன்னாலும் கூட அநேக நேரங்களில் அந்த ஜோக்ஸ் தான் இருதயத்தில் தங்குதக்கூடிய வசனம் தங்கிறதில்ல. அது மட்டுமல்ல, அது படிக்கு அந்த இல்லஸ்ட்ரேஷன், அந்த உதாரணங்கள் சொல்கிறாங்க பாருங்கள், உதாரணம் தான் மனசில் தங்குத ஒழிய அந்த வசனங்கள் தங்கிறதில்ல. இது நான் குற்றமாக சொல்ல வரல. எனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டால், உபதேசங்கள் மாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. உண்மையாக போய் ஒரு 2 மணி நேரம் உட்கார்ந்து நல்ல ஆவிக்குள்ளாய் மாறி அந்த தேவனை ஆராதிக்க வேண்டும் என்றதான அந்த சூழ்நிலைகள் மாறிக்கொண்டே போய்கொண்டிருக்குது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கடைசி நாட்களில் இப்பேற்பட்ட சம்பவங்கள் நடக்கும் என்று சொல்லப்பட்டது மாத்திரமல்ல, கடைசியாய் ஒன்று மட்டுமே சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். யோவேல் தீர்க்க புத்தகம் 2வது அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து வாசித்து பார்க்கும்போது, இது அப்போஸ்தலருடைய காலத்தில் மேல் மாடியில் ஊற்றப்படுகிற அந்த ஆவியை குறித்து சொல்லுவது ஒரு பக்கமாக இருந்தாலும், அடுத்த பகுதியை நம்ம பார்க்கும்போது கடைசி நாளில் இயேசு கிறிஸ்து வருகிற நாட்களில் என்ன நடக்கும் என்பதற்கும் இது ஒரு காரணமாக இருக்குது. யோவேல் தீர்க்க புத்தகம் 2வது அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து வாசித்து பார்க்கும்போது மிகவும் அற்புதமான ஒரு வசனமாய் அது காணப்படுகிறது. அதற்கு பின்பு பாருங்க, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்று. மாம்சமான யாவர்னாக்க என்னது? மாம்சம் யாருக்கெல்லாம் இருக்கோ? எல்லாருக்கும். மனுஷன் எல்லாம் மாம்சம் உடையவன் தானே. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரர்னாக்க யாரு? நம்முடைய பிள்ளைகளும் உங்கள் குமார்த்திகளும் நம்முடைய மகள்மார்களும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள்.
கடைசி நாட்களில் நடக்கிற சம்பவங்களாம். இப்போது தைரியமாக என்னால் சொல்ல முடியும், நாங்கள் இருக்கதான கோலார் தங்கையில் பகுதியில் அநேக வாலிபர்கள் அபிஷேகங்களை பெற்றுக்கொண்டு தீர்க்கதரிசனம் உரைக்கிறது மாத்திரமல்ல, சொப்பனங்களை காணக்கூடிய அளவிற்கு அநேக வாலிபர்களை தொட்டு கொண்டு வருகிறார். அது மட்டுமல்லாதபடிக்கு நான் ஊழியத்திற்கு போகிற இடமெல்லாம் பல இடங்களிலே பார்க்கும்போது வாலிபர்கள் எழும்பி பிரகாசிக்கிறாங்க. அந்த நாட்களில் வயசானவங்க தான் வயலின் வாசிப்பாங்க, வயசானவங்க தான் தபேல வாசிப்பாங்க, அந்த டோலக் அதெல்லாம் நல்லா வாசிக்கிறத பார்த்துருக்கேன், அதாவது ஹார்மோனியம் வாசிக்கிறத பார்த்துருக்கேன். ஆனால் என்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வாலிபர்கள் தான் மியூசிக் வாசிக்கனாக்கா அங்கே பார்க்கும்போது எல்லா இடங்களையும் பார்த்தா வாலிபர்கள் தான் இருக்காங்க. அநேக வாலிபர்கள் அந்த இசை வாசிக்கும்போது பார்க்கும்போதே அந்த தேவ பிரசன்னம். காரணம் என்னன்னு கேட்டால், இன்றைக்கு வாலிப பிள்ளைகள் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்கிறவர்களாய் இப்போது காணப்படுகிறார்கள். ஏன் கேட்டால், கடைசி நாளில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்ற வேத வசனங்கள் நிறைவேறி கொண்டிருக்குது. ஒரு கேள்வியை கேட்கிறேன், உன் வீட்டில் இருக்குதான் உன் மகள் அந்த அபிஷேகத்தை பெற்றிருக்கார்களா? அப்பேற்பட்ட தீர்க்கதரிசனம் சொல்லக்கூடிய அளவிற்கு உன் பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ந்திருக்கார்களா? ஒரு பாரம் வேணும். என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்ற சந்தோஷத்தை காட்டிலும் வேறே சந்தோஷம் எனக்கு இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த வசனம் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். காரணம் என்னன்னு கேட்டால், கடைசி காலம், வருகையின் அடையாளங்கள் வெகு விரைவாக நிறைவேறுதே என்று பாடுகிற பாடலின் பிரகாரம் வருகையின் அடையாளங்கள் நிறைவேறிக்கொண்டே வருகிறது. இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அவரை சந்திக்க நீ ஆயத்தமா? அவர் வந்து உன்னை தான் இருக்கிற இடத்துல கொண்டு போய் சேர்க்க போகிறார். அதற்கு நீ ஆயத்தமாக இருக்கிறாயா? அது மட்டுமல்லாது படிக்கும் பொக்கிஷத்தை சேர்க்காமல் பரலோகத்திலே உன் பொக்கிஷத்தை சேர்க்க ஆயத்தமாக இருக்கிறாய். உபதேசத்தை சொல்லுகிறார்கள், அந்த துருபதேசத்திற்கு செவி கொடுக்காத படிக்கும் உத்தமமான உபதேசத்திற்கு நீ செவி கொடுப்பாயா? கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன வேதவசன்படி உன் குடும்பத்திலே ஆவியினால் நிரப்பப்படுகிறாயா? உன் பிள்ளைகள், உன் வீட்டில் இருக்கவர்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை செய்து தீர்க்கதரிசனம் சொல்லக்கூடிய அளவிற்கு வளர்ச்சி அடைந்திருக்கதா? சிந்தித்து பார்ப்போம். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். உங்களை தமிழத்தில் சேர்த்து கொள்ளப் போகிறார். நம்மை தமிழத்தில் சேர்க்க போகிறார். ஆயத்தமாக இருக்கிறீர்களா? ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைய உலகத்தில் எங்கு பார்த்தாலும் உடைய வருகை குறித்ததான செய்தியை நாங்கள் கேட்டு கொண்டு இருக்கிறோம். இப்போதுமாய் கூட இந்த கிரேஸ் டெலிவிஷன் மூலமாக, இந்த தொலைக்காட்சியின் மூலமாய் உடைய வருகை குறித்து ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மரணாதா என்ற ஒரு நிகழ்ச்சியின் மூலமாய் உடைய வருகை குறித்து பேசும்படியாய், ஜனங்களை எச்சரிக்கும்படியாய், ஜனங்களை உற்சாகப்படுத்தும்படியாய், ஜனங்களையும் பக்கம் திருப்பும்படியாய் இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறதான ஒவ்வொருவரையும் உடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்துவீராக. குறிப்பாய் இந்த கிரேஸ் தொலைக்காட்சி நிகழ்ச்சி நடத்துகிறதான தம்முடைய தாசனோடு கூட, அவர்களோடு கூட பணிபுரிகிறதான ஒவ்வொருவரோடு கூட, இந்த வசனத்தை கேட்கிறதான ஒவ்வொருவரோடு கூட கர்த்தருடைய கிருபையின் கரம் கொடுந்து எல்லோரையும் உடைய வருகைக்கென்று ஆயத்தப்படுத்தி ஆண்டவரையும் உடைய வருகையில் எடுத்துக்கொள்வீராக. உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வாராக. ஆமேன்.